வணக்கம் நண்பர்களே. லட்சுமி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் ஒரு அதிரடி திருப்பம், அது சொத்து எல்லாத்தையும் தான் பேரில் எழுதி வாங்கிடணும் அப்படின்னு கவிதா பத்திரத்தை தயார் செய்து ஆஃபீஸ் ஃபைலோடு சேர்த்து இணைச்சி சைனை வாங்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம லட்சுமி அந்த எண்ணெயை தவறி வழியில் கொட்டிடுறாங்க. கவிதா, நான் சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு வந்தாச்சு, இனி ஒட்டுமொத்த ஆஸ்தியும் எனக்கு தான் அப்படின்னு சந்தோஷப்படும் நேரத்தில் அந்த எண்ணெயில் வலிவி அப்படியே அந்த பத்திரம் அப்படியே பறந்த போது தலையில் கவிதாவுக்கு அடிபட்டு கீழே கிடக்குறாங்க. அந்த பத்திரம் அப்படியே தண்ணிக்குள்ளே உளுந்து குவிந்து போது அதை எடுத்து பார்த்து அப்படியே கதறி அழுறாங்க. என்னடா இந்த பத்திரத்தில் இருக்குது அப்படின்னு எடுத்து பார்க்குறாங்க நம்ம லட்சுமி. அதை படித்து பார்த்து பயங்கர ஷாக்கு. அப்போ இந்த கவிதாமா இந்த சொத்து பத்திரத்து கையெழுத்து இவங்ககிட்ட வாங்கியிருக்காங்களா அப்படின்னு அந்த இடத்துல தன்னோட அம்மாவோட புத்தகத்தை படிக்கிறாங்க. நீ பண்ணக்கூடிய காரியத்தால் ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்னு இருக்க நேரம். அப்போ என்னையை நான் கீழே கொட்டுனது நல்லது தானா? இந்த கவிதாமா அம்பிகாமா பையன்ட்டு இருந்து சொத்தை அபகரிக்க பார்த்தாங்களா அப்படின்னு அந்த இடத்துல அதிர்ச்சியில் நம்ம லட்சுமி இருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்தான். பரபரப்பான கட்டத்தில் தான் நாம் பார்க்க இருக்குது. அந்த சொத்துக்கு பத்திரத்தை எப்படியாவது நம்ம எழுதி வாங்கிடணும் அப்படின்னு கவிதாவுக்கு ஒரே குறி. தன் அண்ணனோட இந்த ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் தான் கௌதமோட சேர்ந்து இனி அனுபவிக்கக்கூடிய காலம். இதில் இந்த லட்சுமி குறுக்க விழுந்துடக்கூடாது இந்த மகா அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம காஞ்சனாவை எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுக்கு ஒரு பயங்கரமான கோவம் நம்ம மகா மேலே. எப்படியே அந்த குறி சொல்லவா போல் இவ என் பொண்ணு ஸ்ரீ வாழ்க்கைக்குள்ளேயும் திரு வாழ்க்கைக்குள்ளேயும் இடைஞ்சல் பண்ணிடுவா. அவள் திரு வாழ்க்கைக்குள்ளே ஸ்ரீ வாழ்க்கையை நாசமாக்கிடுவா. அதனால் இவளை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தணும். திருக்கண்ணிலேயே இவள் படக்கூடாது. அந்த உரி அடிட்டிலேயும் திரு அடித்த உரியில் உள்ள அந்த மாலை அப்படியே இவ கழுத்தில் ஏற நேரமும் எனக்கு அப்படி ஒரு கோவம் வந்துச்சு. எனக்கு நல்லாவே தெரியும் இவ ஒரு திட்டமிட்டு சூனியக்காரி அப்படின்னு காஞ்சனா கொந்தளிச்சு கவிதாவை மூலமாக வீட்டை விட்டு இவளை துரத்தணும் அப்படின்னு மல்லுகட்டி வச்சுருப்பாங்கன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தோன்னா எப்படியாவது இந்த பத்திரத்தில் நான் கையெழுத்து வாங்கிறேன்னு கடவுளே. ஏன்னா நான் கையெழுத்து வாங்க நேரம் இவ திருவிட்ட சொல்லி இந்த மகாவால் எல்லாமே நம்ம திவ்யா வாழ்க்கைக்கு இடைஞ்சல் வர மாதிரி இந்த பத்திரத்தில் கையெழுத்து வாங்குறதுலேயும் இடைஞ்சல் சேர்ந்துருமோ அப்படின்னு அந்த இடத்துல பயமாக இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கவிதா அவசரப்படுத்துகிறாங்க. நீ இப்போவே இல்லை சைன் பண்ணிடு அப்படின்னு நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. ஏன்னா திவ்யாவை பார்த்த பிஸியில் நம்ம ஆஃபீஸ் ஃபைலுன்னு நினச்சி ஒன்றும் படித்து பார்க்காம கையெழுத்தை போட்டு அனுப்பிடுவார். அப்போ கையெழுத்தை போட்டால் போதும் இந்த ஆஸ்தி அந்தஸ்து ஒட்டு மொத்தத்துக்கும் நம்ம சொந்தக்காரங்களாக ஆயிரும். அம்பிகாவையும் திருவையும் அடித்து வீட்டை விட்டு விரட்டி நம்ம அனுபவிக்கலாம். அந்த அம்பிகாவால் தான் என் கல்யாண வாழ்க்கை இப்படி ஆவிச்சு சீரழிஞ்சு போச்சு. என் கணவர் கட்டின தாலியை நான் மறைச்சி இத்தனை காலம் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனால் இனி விடக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல ஒரு கோபத்தோட ஒரு கங்கணம் கட்டிக்கிட்டு ஒரு முடிவை எடுத்து நம்ம கவிதா வச்சு ஃபைலை ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம திருவை பார்த்து அவசரமாக ஆஃபீஸுக்கு அர்ஜெண்டாக அனுப்பணும். நீ இந்த ஃபைலில் சைன் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு அந்த இடத்துல காட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா திருக்கிட்ட சாதுரியமாட்டு கையெழுத்தை வாங்கிறாங்க. அதே நேரத்தில் அடித்து பிடிச்சி ஓடுறாங்க. இனி இந்த சொத்து எல்லாம் எனக்கு தான். இனி காஞ்சனாவோட திட்டம் அவள் இந்த சொத்தெல்லாம் தான் பொண்ணை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கொடுத்து எடுத்துடலான்னு பாப்பா. ஆனால் அவள் திட்டமும் இப்போ சொதப்பல் ஆயிடுச்சு. ஏன்னா சொத்து எல்லாம் என் பக்கம் வந்துடுச்சு அப்படின்னு பயங்கர சந்தோஷத்தோடு இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அடிச்சான் பிடிச்சான் அப்படின்னு ஓடி போய் நம்ம திருக்கிட்ட சைனை வாங்கிட்டு பறந்து வந்துட்டு இருந்த நம்ம காஞ்சனா கவிதா நம்ம லட்சுமி எண்ணெய் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க கை தவறி அந்த எண்ணெய் வலிக்கு விழுந்துட்டு அது தெரியாமல் அதுக்கு மேலே காலு செவட்டி கவிதா பொத்துன்னு விழுறாங்க. ஃபைல் அப்படி நாலாசதரம் செதறி ஓடுது. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த ஃபைல் தண்ணிக்குள்ளே போய் விழுந்து பேப்பரெல்லாம் நனைஞ்சு போகுது. அந்த பேப்பரை எடுத்து பார்த்து கவிதா அப்படியே கதறி அழுறாங்க. ஆஃபீஸ் ஃபைல்னால் இவ்வளோ எதுக்கு கதறி அழணும், எதுக்காக இவ இப்போ கதறி அழுறா அப்படின்னு ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் பயங்கர ஷாக்கு. என்ன இவ இப்படி கதறி அழா, இதை பார்க்க நேரமே ஏதோ ஒன்று மாதிரி இருக்குது, இவ போலி தானே பண்ணியிருக்கா அப்படின்னு நினைக்கிறாங்க.
நினைக்கிறாங்க. ஆனாலும் தன்னோட பொண்ணு அப்படின்னு வந்து வசுந்தரா எல்லாம் தூக்கி விடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா யாரடி இதில் இப்போ எண்ணெயை கொட்டுனது அப்படின்னு வந்து பயங்கரமான கோபம். நம்ம மக அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க. நீதானடி எண்ணெய் கையில் வச்சுருக்க, நீதானடி கொட்டுன, இப்போ நான் உன்னால் இப்போ ஆஃபீஸில் உள்ள ஃபைல் எல்லாம் வந்து நனைஞ்சு போச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்படியே வந்து பரிதவிச்சு நம்ம கவிதா சொத்தை வாங்கி எழுதி வாங்கிட்டோம் அப்படின்னு வந்து சந்தோஷப்பட்டா. இந்த மகா தவிடுபொடி ஆக்கிட்டார் தன்னோட திட்டத்தை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து இந்த வேலைக்காரிக்கு ஓவராக தான் இந்த வீட்டில் இடம். இந்த பாத்தியா காஞ்சனாக்கா, இப்போ நான் வந்து ஆஃபீஸ் ஃபைலை கூட இவ கொண்டு வர மாட்டா, எனக்கு தெரியும் டி, இவ ஏதோ பெரிய திட்டத்தோடு தான் வந்திருக்கா, இந்த வீட்டிலே இருக்கக்கூடிய தரித்திரமே இவ தான், இவளை வீட்டை விட்டு துரத்தணுடி அப்படின்னு வந்து கொந்தளிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் என்ன இங்கே சத்தம் அத்தை அப்படின்னு வந்து ஓடி வராங்க. நம்ம திரு மகாவை பார்த்தோன்னா அப்படி ஷாக்கிங்காக இருக்காங்க. என்ன என்னோட லட்சுமி இங்கே அவள் எப்படி இங்கே அப்படின்னு இருக்க நேரம் வீட்டை விட்டு போடி, இப்போ வந்து தங்கச்சியே காலையும் நீங்கள் வந்து காலை வாரி எண்ணெய் ஊற்றி விட்டு ஆக்கிட்டல, ஏன்டி இப்படி ஒவ்வொருத்தரையும் செய்துட்டு இருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து காஞ்சனா வந்து வெளுத்தெடுக்க நேரம் அத்தை நிறுத்துங்க, எதுக்காக இப்போ இவளை திட்டுறீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம திரு வந்து லட்சுமிக்கு ஆதரவாக வந்து குரல் கொடுக்காங்கன்னு சொல்லலாம். இந்த பாரு திரு, இந்த மகா இந்த வீட்டில் இருக்கிறது வர ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே பரம்பரை விளக்கு ஸ்ரீ ஏற்றக்கூடிய விளக்கா இவ ஏற்றி வச்சு இந்த வீட்டு மருமக அப்படின்னு வந்து உரிமை கொண்டாட நிற்கிறா. இப்போ பார்த்தோன்னா கவிதா உங்ககிட்ட இருந்து ஃபைலில் சைன் எல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த ஃபைலை பறித்து அவள் சைனை வாங்கிட்டு வந்தா. இந்த பாரு, இவ எண்ணெயை ஊற்றி அவளை வழுக வச்சு அந்த ஃபைல் எல்லாம் இப்போ தண்ணிக்குள்ளே நினைச்சிட்டு அப்படின்னு வந்து சொல்லுற. என்னத்தை சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆமாம், எல்லாத்துக்கும் இவ தான் காரணம், அவள் வேணும்னு செய்திருக்க மாட்டா அப்படின்னு வந்து தன்னோட லட்சுமியை பார்த்த உடனே அப்படி வளர்த்தி அடிக்கிறாங்க. நினைச்சேன் திருக்க வாழ்க்கையில் இந்த லட்சுமி கண்டிப்பாக வருவானி. இப்போ இவன் வந்து நம்மளுக்கெல்லாம் திரு சப்போர்ட் பண்ணாமல் இந்த லட்சுமிக்கு இவ்வளோ மகாவுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறானே அப்படின்னு வந்து நம்ம காஞ்சனாவுக்கு பயங்கர கோபம். அதோட கவிதாட்ட சொல்கிறாங்க, இந்த பாத்தியா நான் சொன்னப்போ நம்பலை, இப்போ உன் வாழ்க்கையிலே இவ இடைஞ்சலாக வந்துட்டாளா, இவ ஒரு தரித்திரம் பிடிச்சவடி, இவ இருக்கிறது வரை இந்த வீட்டுக்கு நல்லதே நடக்காது, காருடைய முன்பு ஒரு நல்ல நிகழ்ச்சி அதில் நல்லதாக நடக்கணும்னு பார்த்தா இவ வந்து நிற்கிறா அப்படின்னு வந்து அதே நேரத்தில் நம்ம லட்சுமிக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம கணவர் வீட்டில் தான் இருக்கோம், நம்ம அம்பிகாமா என்னோட மாமியார், இது என்னோட குடும்பம், கடவுளே சுற்றி முடிச்சு இந்த உலகத்தில் என் கணவர் வீட்டிலே என்னை கொண்டு முடிச்சு வச்சிருக்கியே, இது என்னையா சோதனை, திவ்யா அக்கா தான் என் கணவரை கட்டிக்க போகிறவரா, எல்லா உண்மையும் இப்போ தான் தெரிஞ்சு. காஞ்சனாமா அப்போ எதுக்காக என் மேலே இவ்வளோ கோபமும் கொந்தளிப்போடு வெறுப்போடு நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் எனக்கு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு, அதான் இவ்வளோ வெறுப்போடு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம லட்சுமிக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு அரண்டு போய் நிற்கிறாங்க. நம்ம திரு வாராங்க லட்சுமி கிட்ட, இந்த பாரு நீ வந்து இங்கேருந்து என்னை பார்த்ததோட நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கேருந்து நீ போயிடாத லட்சுமி, எங்கள் அம்மாவை நீ ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிடா, கண்டிப்பாக நீ இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சத்தியம் வாங்குறாங்கங்க நம்ம திரு.